பேக் டு மை சேனல். ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட். ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் நேற்று தினத்திலேருந்தே நம்ம வந்து தொடர்ந்து வந்து வீடியோஸ் வந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேற்று இரவு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டிரைவர் போஸ்டிங்ஸ்க்கான எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் வந்து அப்லோட் பண்ணாத கேண்டிடேட்ஸ் கூட லிஸ்ட்டை கொடுத்துட்டு மாவட்ட வாரியாக லிஸ்ட்டை கொடுத்துட்டு இந்த கேண்டிடேட் வந்து இந்த மெயில் ஐடிக்கு 72 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து இமெயில் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த இன்டிமேஷனில் கொடுத்துருந்தாங்க. ஸோ எதனால் அப்படின்னா நாங்கள் ஸ்கில் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. ஆன் ஸ்க்ரூட்னி ஆஃப் தி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் ஸ்கில் டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கில் டெஸ்ட்டுக்கு நாங்கள் ரெடி பண்ணணும். ஸோ அந்த பர்டிகுலர் கேண்டிடேட்ஸுடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து இமெயில் பண்ணுங்கள். அதுவும் இந்த 72 மணி நேரத்துக்குள்ளார நீங்கள் வந்து இமெயில் பண்ணணுன்றது தான் இதனுடைய இன்டிமேஷன். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துடலாம். அது செகண்டாக வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ப்ரியாரிட்டி. ஸோ எல்லாருமே இந்த ப்ரியாரிட்டி பற்றி வந்து கேட்குறீங்க. எல்லா போஸ்டிங்ஸ்க்குமே இந்த மாதிரி டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணாமல் இருந்தால் எங்களை வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்களா, இமெயில் அனுப்ப சொல்லுவாங்களான்றதை கேட்குறீங்க. ஸோ இந்த கேட்டகரியில் நீங்கள் வந்து நான் ஆல்ரெடியே சொல்லியிருந்தேன், இந்தந்த கேட்டகரியில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க, ப்ரியாரிட்டி என்கிட்ட இருக்குதுன்னு அப்ளை பண்ணியிருந்தீங்க. ஸோ அப்ளை பண்ணும்போது கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த அக்னாலஜ்மெண்ட் வந்து நீங்கள் அதில் அப்லோட் பண்ணியிருப்பீங்க டாக்குமெண்ட்டாக. ஸோ அந்த அக்னாலஜ்மெண்ட்டை அவங்க வந்து ப்ராசஸ் பண்ணிவிட்டு மேபி இந்த டாக்குமெண்ட் ஒரிஜினல் இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த டைமுக்கு இமெயில் பண்ணுங்கள் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ போன முறை சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டு வந்த கேண்டிடேட்டுக்கெலாம் கூட நீங்கள் ஊருக்கு போய்ட்டு கூட நீங்கள் வந்து அதை சென்ட் பண்ணி அனுப்பிச்சி விடுங்கலாம் சொல்லியிருந்தாங்க, இமெயில் அனுப்புங்கலாம் சொல்லியிருந்தாங்க செலக்டான கேண்டிடேட்டுக்கு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஒரு ப்ராசஸ், இந்த விட்டு போன டாக்குமெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்டிமேஷன் கொடுத்து ரீஅப்லோட் பண்ண சொல்லலாம். ரீஅப்லோட் மீன்ஸ் இமெயிலில் சென்ட் பண்ண சொல்லலாம். ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸும் உங்கள் ப்ராப்பராக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது உங்களுடைய அப்ளிகேஷன் காப்பி அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தீங்களோ அது எல்லாமே பின் பண்ணி ஒரு காப்பி அவங்கக்கிட்ட இருக்கும். ஸோ நீங்கள் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகும்போதும் ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு போகும்போதும் ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணி அதை அட்டாச் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஜெராக்ஸ் காப்பீஸை அவங்க வச்சுருக்கிற காப்பியோடு அட்டாச் பண்ணி சீல் பண்ணி தான் வந்து அந்த இதுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. இது வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் போன முறை இந்த பெய்லிஃப், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், ரீடர் இந்த மாதிரியான பணியிடத்துக்கு வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்குள்ளேயே இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மட்டும் வந்து பண்ணியிருந்தாங்க. இன்டர்வியூ கிடையாது. போன டைம்லாம் இன்டர்வியூ கிடையாது. ஒன்லி ரிட்டன் எக்ஸாமினேஷன், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மட்டும்தான். ஸோ இந்த முறை எழுத்து தேர்வு அதனுடைய முடிவுகள் வந்ததுக்கு பிறகு இன்டர்வியூ அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதே 10th லெவல் போஸ்டிங்ஸ்க்கு. ஸோ என்ன ரீசன்? ஸோ நிறைய பேர் வந்து ரிசைன் பண்ணிவிட்டு போகிறாங்க. ஒரு ரீசன். ஸோ இன்டர்வியூலேயே ஒரு கேண்டிடேட்டுடைய அவங்களுடைய இந்த வேலை சம்மந்தமான கேள்விகளை உட்படுத்தி, ஸோ நீங்கள் இந்த பணியில் தொடர்ந்து இருக்க விரும்புகிறீங்களா, ஸோ இதான் ஜாப் நேச்சராக இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இன்ட்ராக்ட் பண்ணிட்டு தான் உங்களை வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் இந்த முறை இன்டர்வியூ அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுத்து பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்கிது அப்படின்றப்ப நிறைய பேர் இதை வந்து ஒரு அலட்சியமான ஒரு போக்கில் தான் வந்து பார்க்குறாங்க. வேலை பார்க்க முடியாதுன்ற கான்செப்டில் எதற்காக இந்த தேர்வு எழுதணுன்றது தான் என்னுடைய கேள்வியாக இருக்குது. ஸோ வேலை பார்க்க முடியாத ஒரு கான்செப்டில் நீங்கள் வந்து ஏன் இந்த எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணணும், ஒர்க் வந்து ஹெவியாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் நோட்டிஃபிகேஷன்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சாட்டர்டே சண்டே ஒர்க்கிங் டேஸ் இருந்ததுன்னா ஷிஃப்ட் பேசிஸில் இருக்கும், கவர்மெண்ட் ஹாலிடேஸில் ஷிஃப்ட் பேசிஸில் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அப்போஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த ஜாப் செட் ஆகாதுன்றத இந்த முறை இன்டர்வியூலேயே வந்து நிறைய கேள்விகளாக முன்னெடுத்து அதில் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் உங்களை ஃபைனல் லிஸ்ட்டுக்கு ரெடி பண்ணுவாங்க. ஸோ அதனால் இதற்கு வந்து தயாராக இருக்கிற மாணவர்கள் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, என்னால் ஃபேஸ் பண்ண முடியும், நான் இதில் வந்து கான்ஃபிடென்ட்டாக அடுத்த லெவலுக்கு போவேன்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் இந்த ஃபைனல் ரவுண்டுக்கு நீங்கள் போக போகிறீங்க. ஸோ அதை வந்து உறுதிப்படுத்திட்டு நீங்கள் அடுத்த ரவுண்டுக்கு வந்து போகலாம். ஸோ எனக்கு இது செட் ஆகாது, நான் டிஸ்ட்ரிக்ட் விட்டு டிஸ்ட்ரிக்ட் எங்கள் வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க, ஸோ இந்த கோர்ட்டுக்கு வந்து இந்த கோர்ட்டில் போஸ்டிங் போட்டால் நான் போக மாட்டேன்ற விஷயத்தெலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்டர்வியூ பேனல்லையே நீங்கள் வந்து ரிஜெக்ட் ஆகிடுவீங்க. ஸோ அடுத்த ரவுண்டுக்கு உள்ள கேண்டிடேட் யாருக்கு வில்லிங்காக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட்டுன்றதை தெளிவாக இருக்கிறதா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம சொல்லுது. ஸோ அதில் பார்க்கும்போது இந்த ப்ரியாரிட்டி பேஸ் பண்ண கேண்டிடேட் கூட நிறைய பேர் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு போயிருக்காங்க. ஸோ என்ன ரீசன்னா நம்ம சொன்ன மாதிரி ஒர்க் ப்ரெஷர் அப்படின்றது. ஸோ எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் தமிழக அரசு துறையில் நீங்கள் எந்த துறைக்கு நீங்கள் வேலை வாய்ப்புக்கு போனாலும் அதில் வந்து ப்ரெஷர் அப்படின்றது இருக்க தான் செய்யும். இந்த நீதித்துறையில் வந்து கொஞ்சம் அதிகமான ப்ரெஷர் அப்படின்றது இருக்கும். ஸோ அது வந்து இல்லைன்றதை மறுக்கவே முடியாது. ஸோ அது இருக்குன்றதையும் நீங்கள் போனதுக்கப்புறம் அதை புரிஞ்சுக்கிங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் அந்த ஒர்க் பார்க்க உங்களுக்கே அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இண்டிவிஜுவலாக நீங்களே இந்த ஒர்க்கோட நேச்சர் வந்து என்னன்றதை பார்த்துட்டு வேகமாக பணிகளில் தொடர்ந்து அடுத்தடுத்த விஷயத்துக்கு வந்து பயணிப்பீங்க. ஸோ நம்ம இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிளாக நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்தப்பே சொல்லியாச்சு. விருப்பம் இருக்கவங்க மட்டும் தேர்வு எழுதுங்க, விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள், விருப்பம் இருக்கவங்க ஃபைனல் ரவுண்ட் போங்கன்றதெல்லாம் கிட்டத்தட்ட 2021 நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து டைம் இப்போ வரைக்கும் வந்து சொல்லிகிட்ருக்கோம். இல்லை சார் எனக்கு இதெல்லாம் ஆப்டான ஜாபாக இல்லை, நான் வந்து ஆஃபீஸர் லெவலில் நான் டிஎன்பிஎஸ்சி லெவலில் வந்து நான் யோசிக்கிறேன்,
ஸோ சேலரி எல்லாம் எனக்கு செகண்டரி திங்கு. ஸோ எனக்கு வந்து ஃபேமிலியெல்லாம் தாண்டி எனக்கு இந்த ஜாபில் என்னுடைய செக்யூர் ப்ளஸ் வந்து சொசைட்டியில் ஒரு அங்கீகாரம் ப்ளஸ் வந்து நான் வந்து ஹையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஜாப் வந்து ஒரு அரசு வேலையாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் மேலே மேலே வந்து பொதுமக்களோட கம்யூனிகேஷனில் இருக்கணும், நான் வந்து வேறு மாதிரி டிபார்ட்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா தாராளமாக டிஎன்பிஎஸ்சி மாதிரியான போட்டித் தேர்வுகளை எழுதிட்டு அதற்கு நீங்கள் வந்து பயணப்படலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் படி இதில் இருக்கா, நீங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு நான் 3 மாதம் வேலை பார்த்துட்டு ரிசைன் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா உங்கள் மேலே தான் அதற்கான இது வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ அதனால் இதெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பங்கள். ஸோ இதே நான் வந்து டைமில் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து இதை கூட வந்து வளவலன்னு பேச வேணாம்லாம் சொல்லுவீங்க. வளவலன்னு நான் பேசுகிறது உங்களுக்கு வந்து இரிட்டேஷனாக இருந்ததுன்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட போயிடலாம். ஏன்னா இதை வந்து ஒரு அடிப்படையான விஷயமா இருக்குது. இப்போ ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்கணுன்றதில் எல்லாருமே வந்து ராப்பகலாக கஷ்டப்பட்டு ஒரு இன்டர்வியூ போகிறதா இருக்கட்டும், இல்லை வந்து எக்ஸாமினேஷன் எழுதுறதா இருக்கட்டும், அவ்வளோ கஷ்டப்படுறாங்க மாணவர்கள். ஸோ அவங்களுக்கு வந்து கடைசி டைமில் இந்த வேலைவாய்ப்புன்றது பறி போயிடுது. கிடைக்கணும், நம்ம வந்து எதிர்பார்ப்போடு இருப்பாங்க, எந்த வேலையாக தான் நம்ம பரவாயில்ல கிடச்சா போதும் லைஃப்பை செட்டில் பண்ணிக்கலாம்னு நினைக்கிற கேண்டிடேட் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இதை நான் வந்து எடுத்து சொல்ல வேண்டிய இடத்துல நான் இருக்கேன், அதனால் நான் இதை சொல்கிறேன். ஸோ இதை சம்மந்தமாக உங்களுக்கு நீட் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு சேனலில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதை தாண்டி நம்ம இந்த ப்ரியாரிட்டி கேட்டகரியில் பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து ப்ரியாரிட்டி கேட்டகரி இந்த டைமில் சர்டிஃபிகேட் வாங்கினா எனக்கு வந்து எலிஜிபிள் கொடுப்பாங்களா அப்படின்றது ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இப்போ போய் நான் அறக்க பறக்க வாங்கிட்டு வந்துடுறேன், 1 வீக்கில் என்னால் முடியும்னு நினச்சிங்கன்னா வாங்க ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அங்கே இடத்துல ஒரு செக் வைக்கலாம். எப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்த தேதியிலேருந்து அதற்கு அப்புறமாக, ஸோ அன்றைக்கி அக்னாலஜ்மெண்ட் வாங்கிட்டு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிங்கன்னா அதை கூட அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அட் ப்ரெசென்ட் இந்த ரிசல்ட்ஸ் வர டைமில் நீங்கள் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி அதை வந்து சப்மிட் பண்ணிங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா இல்லையான்றது கேள்விக்குறியான விஷயந்தான். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருந்ததுன்னா வேணால் வாங்கி வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ அவசரமாக இந்த டைமில் போய்ட்டு ப்ரெஷர் பண்ணி நீங்கள் இதில் வந்து உங்களுடைய இதை வந்து காட்டிக்க வேணாம். ஸோ முடிஞ்சதுன்னா ட்ரை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க, கேட்டாங்கன்னா கொடுங்க, இல்லைனா அப்படியே விட்டுருங்க. ஸோ இந்த ப்ரியாரிட்டி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரி வைஸாக தான் வந்து ஃபில்அப் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடியே சொல்லியிருந்தோம், ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க, நான் வந்து இப்போ 3rd கேட்டகரியில் இருக்கேன், ப்ரியாரிட்டியில் 3ஆம் லெவல் இருக்கேன், ஃபஸ்ட்டு 2 கேட்டகரியில் ஆள் இல்லைனா தான் என்னை எடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா ஆமாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியில் இல்லாதவங்க 2வது ப்ரியாரிட்டிலையும் இல்லை அப்படின்னா தான் 3வது ப்ரியாரிட்டிக்கு வேலைவாய்ப்பு வந்து கிடைக்கும். ஸோ அப்படி தான் வந்து இந்த ப்ரியாரிட்டி பேஸ்டு நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஃபைனல் லிஸ்ட் அப்படின்றது வந்து இருக்கும். ப்ரியாரிட்டியில் உள்ளவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஜெனரல் கேண்டிடேட் நல்ல மார்க் இருந்தாலே டேரெக்டாக நீங்கள் வந்து செலக்ட் ஆகிடலாம். ஸோ ப்ரியாரிட்டி 12 ப்ரியாரிட்டி இருக்குது. இது வந்து லெவல் வைஸாக 1, 2, 3, 4, 5 இப்படி தான் வந்து கேட்டகரி வைஸாக பிரித்து உங்களுக்கான ப்ரியாரிட்டியில் வேலைவாய்ப்பை வந்து அலர்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ப்ரியாரிட்டி சம்மந்தமாக நம்ம சொல்லியாச்சு. இன்னொரு இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டுட்ருக்கிற விஷயம், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் இன்டர்வியூ நடக்குமா அப்படின்றது கேட்குறீங்க. ஸோ நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கனாலே தெரியும், நீதிமன்றம் தீர்மானிக்கும் இடம். ஸோ அது வந்து உயர் நீதிமன்றம் சென்னையாக இருக்கலாம், இல்லை மாவட்ட நீதிமன்றமாக இருக்கலாம், எங்கேயா இருந்தாலும் அதை டிசைட் பண்ண வேண்டியது மாவட்ட நீதிமன்றம் இல்லை உயர் நீதிமன்றம். ஸோ உயர் நீதிமன்றத்தினுடைய ஆணைக்கிணங்க தான் மாவட்ட நீதிமன்றங்களில் இதை நேர்முக தேர்வு நடத்துகிறதா இல்லையான்றதை அவங்க வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ போன டைம் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் சென்டரையே டைமில் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஓஏவுக்கெல்லாம். ஸோ அதனால் இந்த முறை ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் வைக்கணும், இன்டர்வியூ இருக்குது ஓஏ லெவலுக்கு. அடுத்தது இந்த 10th லெவலுக்கு இன்டர்வியூ மட்டும் இருக்குது. ஸோ இன்டர்வியூ மட்டும் இருக்குன்றப்ப சென்னையில் கூட கேண்டிடேட் வர சொல்லி இன்டர்வியூ நடத்தலாம். நிறைய காலேஜ் இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அவங்களுக்கான ஆட்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் சென்னையில் மேபி நடத்தலாம், வாய்ப்பு இருக்குது. ஸோ போன முறை வந்து இந்த ப்ரெஷரை குறைக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா ஒரே டைமில் எல்லோரும் சென்னை கிளம்புறாங்கன்ற ஒரு இஷ்யூஸ்னால என்ன பண்ணாங்க அப்படின்னா மாவட்ட நீதிமன்றத்திலே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனோட வந்து ஆப்ஷனல் இருக்குது, இங்கே கூட இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணலாம். ஸோ இதில் எந்தவித முறைகேடுகளும் புகார்களும் வந்துடக்கூடாதுன்னு தான் இன்டர்வியூ அப்படின்றப்ப அங்கே நடத்துகிறாங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மட்டும் இங்கே பண்ணாங்க. ஸோ இன்டர்வியூ நடத்துறதுக்கான சாத்தியக்கூறுகள் ஒரு 50% தான் இருக்குது மாவட்ட நீதிமன்றங்களில். ஸோ இதை தாண்டி உயர்நீதிமன்றத்தில் தான் இந்த இன்டர்வியூ நடத்துறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குது. ஸோ அது நீதிமன்றம் ஆட்சேட் பிரிவு தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. நமக்கு இந்த வீக்கில் கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் ஃபைனல் லிஸ்ட் அப்படின்றது கிடச்சிரும். February 1st வீக்கில் மேபி எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க எல்லா ரிசல்ட்ஸுமே செலக்ஷன் லிஸ்ட் வந்துடும். ஸோ அடுத்த ரவுண்டுக்கு வந்து சூஸ் பண்ணிவிட்டு அடுத்த ரவுண்ட் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூக்கு ரெடி பண்ணிக்கலான்ற மாதிரி இருக்காங்க. ஸோ நம்மளும் இன்டர்வியூ கைடன்ஸ் அப்படின்றது நம்ம சேனலில் வந்து கொடுக்குறோம். தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ப்ரியாரிட்டி சம்மந்தமாக உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்ததுன்னா கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ செலெக்ஷன் லிஸ்ட்டு, கட் ஆஃப் இது எல்லாமே நம்ம ஃபைனல் ரவுண்டுக்கு வந்தாச்சு. இந்த டைமில் வந்து கட் ஆஃப் கொடுத்துட்டு நீங்கள் வந்து இந்த கட் ஆஃபில் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்றதெல்லாம் வந்து கமெண்ட் பண்ண வேணாம். ஸோ இந்த ப்ரியாரிட்டி சம்மந்தமாகவும் உங்களுக்கான இன்ஃபர்மேஷனும் நான் சொல்லியிருப்பேன் அப்படின்றத நினைக்கிறேன். ஸோ வேறு எதுவும் தகவல் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.